240 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த யாத்திரையினுடைய நெடுஞ்சாலைகள் வந்து வருது. இந்த கடைகள் அத்தனையும் கடைகள் முன்னாடி கடையோட வந்து பேர் என்ன, ஓனர் யாரு, இந்த கன்வாரியாஸ் வந்து வரும்பொழுது எது இந்து கடை எது முஸ்லீம் கடை, அந்த கடையை புறக்கணிப்பதற்கு வசதியா இருக்கும். தெளிவான ஒரு தீண்டாமை நடவடிக்கை. ஒரு வகையில் சொல்ல போனா சித்திரவதைன்னு சொல்லலாம். அந்த மக்களோட உணர்வுகளை மதிச்சு இந்த முடிவு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற வார்த்தை சொல்றோம். ஏங்க என் வயிற்றுக்கு நான் சாப்பிட்றேன், இவ்வளவு திமிராக வெளிப்படையாக வன்மத்தோட இதை வந்து சொல்ல முடியுது. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு சின்ன கடை வைத்து கூட பிழைக்க கூடாது. இதுல என்ன கலவரம் வரும், எப்ப நடந்துச்சு, யாருடைய ஆட்சியில் நடந்துச்சுன்னு முக்கியம். இது யூபியில் சாதாரண நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக புறந்தள்ளுற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது, நார்மலைஸ் பண்ணுற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. இதுதாங்க ரொம்ப அபாயகரமான போக்கு. ஒரு 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு நாடு இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்கன்னா உலக நாடுகள் மக்கள் வந்து காரி துப்புவாங்க. இப்போ சிபிஎஸ்சில எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மக்கள் தப்பா நினைக்க கூடாது. என்னுடைய கருத்துப்படி அவங்க சங்கிகளாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கு. ஆனால் இந்து தரப்புல இருந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, நாங்களாம் தூய்மையானவர்கள், நம்ம ஒரு அசுத்தம் பற்றக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் அவங்க கிட்ட இருக்கும். இன்னைக்கு வந்து துணிவு இருந்தால் அண்ணாமலையோ இந்து முன்னணியோ இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா? ஏற்கனவே நீ 2-3 தேர்தல அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குற. மோடி வந்து இந்துன்னு சொல்றாருல்ல, அமித்ஷா இந்துன்னு சொல்றாருல்ல, யோகி ஆதித்யநாத் இந்துன்னு சொல்றாருல்ல. அந்த இந்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கூட்டுவாங்க. கூட்டு வந்து இங்க இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போவோம். அம்மனுக்கு பிரசாதமா இருக்கக்கூடிய அந்த கருவாட்டு கூழை இவர்கள் குடிப்பார்களா? இவங்க குடிக்கலைன்னா இவங்கள இந்துக்களே கிடையாது. பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக செயற்பாட்டாளர் ஊடகவியலாளர் திரு நாதன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பரபரப்பான பேசுபொருளாக ஆகிட்டு இருக்கிறது கன்வார் யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரை. அதன் தொடர்பாக வந்து ஒரு எஸ்பி வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அது அந்த யாத்திரை எங்கெல்லாம் போகுதோ அங்கே இருக்கிற கடைகளோட பேரை வெளியிடணும், ஓனரோட பேர், யார் யார் வேலை செய்கிறாருன்ற பேரில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இது வந்து பெருத்த சர்ச்சை ஒன்று பண்ணியிருக்கு. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அன்டச்சபிள்னு சொல்கிறாங்க, சோசியல் கிரைம்னு சொல்லியிருக்காங்க. அசாருதீன் ஓவைசி வந்துட்டு ஹிட்லரையே கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. இந்த அறிவிப்புக்காக அவர் வந்து எஸ்பி காரணம் சொல்கிறதுனா, ஏற்கனவே இந்த 2018 வந்து இந்த யாத்திரையோட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தவிர்ப்பதற்காக இந்த அறிக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கன்வார் யாத்திரை அப்படின்றது வந்து அவங்க வந்து அந்த இந்து காலண்டர் படி வந்து சவான் மாதம், அது ஜூலை ஆகஸ்டில் வந்து வரும். அந்த நாட்களில் வந்து இந்த யாத்திரை வந்து நடக்குது. இந்த யாத்திரையில் போகிறவங்களை வந்து கன்வாரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வார் அப்படின்றது வந்து அந்த மூங்கில் குழாய் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து கன்வார். அப்போது ஒரு குழாயை வந்து தோளில் காவடி மாதிரி கட்டிக்கிட்டு 2 முனையிலையும் வந்து மண்பாண்டங்கள் அதை வந்து அலங்காரம் செஞ்சு அதை வந்து மாட்டிக்கிட்டு அவங்க வந்து பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ உத்தரகாண்டு அதை அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள், இது எல்லா மாநிலங்கள்லையும் கங்கை நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள், அவங்க இந்த மாதிரி கேதார்நாத், இந்த மாதிரியான பத்ரிநாத், இந்த மாதிரி நகரங்கள் இருக்கு இல்லையா, வாரணாசி, பல நகரங்கள் இருக்குது. அந்த நகரங்களுக்கு போய் அங்கே வந்து கங்கையில் வந்து அந்த தண்ணியை வந்து அந்த மண்பாண்டங்களை எடுத்துட்டு திரும்ப அவங்க ஊர்களுக்கோ கிராமங்களுக்கோ வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இது என்ன வேண்டுதல் மாதிரியா சார், இல்லை எந்த மாதிரி பேக்ட்ராப்? இதில் இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான். அது புராண கதை வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவர்களும் அசுரர்களும் வந்து கடலை வந்து சமுத்திரத்தை வந்து கடையிறாங்க. கடையும் பொழுது அதில் வந்து விஷம் வருது. ஒரு கதை வந்து அது விஷ்ணு வந்து விஷத்தை சாப்பிட்டாரு, உடம்பு நீளமாக இருக்குன்னு, அது ஒரு தனி கதை. இதில் வந்து அந்த வந்த விஷத்தை வந்து சிவன் வந்து சாப்பிட்றாரு. அப்போ சிவன் சாப்பிட்டாருன்னா ஏன் சாப்பிட்றாருன்னு சொன்னால், இல்லைன்னா அந்த விஷம் வெளியே வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சு போயிடும் அதுன்னு சொல்லி அவர் சாப்பிட்றாரு. பார்வதி போய் டக்குன்னு கழுத்தை பிடிச்சிடுறாங்க. கழுத்தில் வந்து விஷம் வந்து நின்றுது. அதன் பிறகு வந்து மற்ற கடவுள்கள் தேவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் பண்ணோடனே அந்த விஷம் வந்து சிவன்கிட்ட வந்து நீங்கிடுது. பூலோகம் வந்து சேமமாக இருக்குது. இதுதான் அந்த புராண கதை. இந்த கதையின்படி தான் இந்த கன்வார் யாத்திரை வந்து நடக்குது. ஆனால் இது பெருந்திரளான மக்கள் யாத்திரையாக எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1980க்கு பின்னாடி தான். அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி, காலனி ஆட்சியின் போது அவங்க ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா சில சாமியார்கள் மட்டும் இந்த யாத்திரை போவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் வந்து வாரணாசி தொடங்கி அந்த பல நகரங்களில் வந்து அவங்க சொல்லக்கூடிய புண்ணிய நகரங்களில் சாமியார்கள் எண்ணிக்கை வந்து அதிகம். அதில் சில சாமியார்கள் இந்த யாத்திரை, கன்வார் யாத்திரை வந்து போவாங்க.
அது 1980க்கு பிறகு அது வந்து ஒரு மக்கள் யாத்திரையாக மாற்றப்பட்டது. பிஜேபி மையப்பட்டு சொல்றீங்களோ? ஆமாம் ஆமாம். இப்போ 80களுக்கு பிறகுதான் வந்து இந்த பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டணும்னு அந்த இயக்கம் வந்து பிரம்மாண்டமாக கொண்டு போகப்படுது. இந்தியா முழுவதும் பல யாத்திரைகள், இந்திய ஏகாத்மதா யாத்திரை, அப்புறம் வந்து அத்வானியினுடைய ரத யாத்திரை, இப்படி பல யாத்திரைகள் வந்து கொண்டு போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கன்வாரி யாத்திரையும் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களில் வந்து ஃபேமஸ் ஆகுது. அதே சமயத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தியையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி இங்கே விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா களிமண்ணை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற குளமோ ஆற்றுலையோ கரைச்சிட்டு மக்கள் வந்துடுவாங்க. தனித்தனி குடும்பங்களாக செய்யும். இது வந்து மகாராஷ்டிரா பாணியில், மகாராஷ்டிராவில் திலகர் கொண்டு வராது. அந்த பாணியில் தான் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி வந்து 1982க்கு பிறகு கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த வட்டாரங்களில் இளைஞர்கள்ட்ட காசு கொடுத்துட்டு பிரம்மாண்டமான பிள்ளையாரை வைத்து விட்டு அப்புறம் வந்து பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து கரைக்கிறதுக்குன்னு 7 நாள் கழித்து ஊர்வலம் போவாங்க. சென்னையில் வந்து நம்ம திருவல்லிக்கேணியில் ஆரம்பித்த ஐஸ் ஹவுஸில் மசூதி இருக்குது. அந்த மசூதி வந்தோடனே அங்கே நிறுத்திட்டு முஸ்லீம் எதிர்ப்பு முழக்கங்களை வந்து போடுறது. ரைட். ஆமாம், அந்த முழக்கங்களை இப்போ நம்ம சேனலில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான முழக்கங்களை போட்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்கு, கலவரமே நடந்திருக்கு. ரைட். அதுக்கு பிறகுதான் கலைஞரோ ஜெயலலிதாவோ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐஸ் ஹவுஸ் மசூதியில் அந்த தெருவில் அந்த ஊர்வலம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரிப்ளிகேன்லேருந்து நேராக டைரெக்டாக வந்து கண்ணகி சிலை அந்த போய் வந்து கரைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்ததெல்லாம் அவங்க தான். இவங்க கலவரம் செஞ்சதை வச்சு தான். இப்படி தான் வந்து கன்வாரி யாத்திரையும் வந்து அங்கே வந்து நடக்குது. அமைப்பாக மாற்றி ட்ரை பண்ணுறாங்க. இதில் நீங்கள் சொன்னது போல் வந்து அந்த முசாஃபர் நகர் எஸ்பி அபிஷேக் சிங் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. இப்போ முசாஃபர் நகர்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது. 2013 முசாஃபர் நகரில் வந்து ஜாட் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரம் வருது. முஸ்லீம் மக்கள் வந்து தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 62 பேருக்கு மேலே வந்து கொல்லப்படுறாங்க. 50,000 மக்கள், முஸ்லீம் மக்கள் வந்து அகதிகளாக இடம்பெயர்றாங்க. அன்று 2014 தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா வந்து உத்தரப்பிரதேசத்தில் கணிசமாக ஜெயிப்பதற்கு இந்த கலவரம் வந்து ஒரு காரணம். ரைட். இப்போ அப்படிப்பட்ட மண்ணில் இருக்கக்கூடிய எஸ்பி தான் வந்து என்ன சொல்கிறாரு, 240 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த யாத்திரையினுடைய நெடுஞ்சாலைகள் வந்து வருது. அங்கே என்ன ஆர்டர் போட்டிருக்கிறாருன்னா, அங்கே வந்து உணவு கடைகள் இருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்கள் விற்கிற கடை இருக்கலாம், இல்லை சின்ன பாதையோர கடையாக கூட இருக்கலாம். இந்த கடைகள் அத்தனையும் கடைகள் முன்னாடி கடையோட வந்து பேர் என்ன, ஓனர் யார், அந்த கடையினுடைய அட்ரஸ் என்ன, கடையுடைய ஃபோன் நம்பர் என்ன, இது மட்டும் இல்லாமல் கடையில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க அத்தனையும் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதுதான் அந்த உத்தரவு. இந்த உத்தரவு வந்து என்ன நோக்கத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கன்வாரியாஸ் வந்து வரும்பொழுது அவர்கள் வந்து எது இந்து கடை, எது முஸ்லீம் கடை, இந்து கடையாகவே இருந்தாலும் அதில் வந்து முஸ்லீம்கள் வேலை செய்கிறாங்களா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கடையை புறக்கணிப்பதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு தீண்டாமை நடவடிக்கை, ஒரு வகையில் சொல்ல போனால் சித்திரவதைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தரப்பு வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, நாங்களாம் தூய்மையானவர்கள், இப்போ நாங்கள் ஒரு மாதம் இப்போ ஐயப்பங்களுக்கு மாலை போடுறவங்களே ஒரு மாதம் கறி சாப்பிட மாட்டோம்னா ரொம்ப தூய்மையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைலாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அங்கேயும் அங்கே அதை விட கிராண்டாக கூட இருக்கலாம். அப்படின்னும் போது நாங்களாம் தூய்மையானவர்கள், நம்ம ஒரு அசுத்தம் பற்றக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் அவங்க கிட்ட இருக்கும். அதனால் இப்படி பார்க்குறது நல்லது தானே ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ சபரிமலை யாத்திரை போகிறாங்க, அது பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, அங்கே போய் பெருவழி பாதைன்னு போகிறாங்க, இல்லை பக்கத்தில் போய் பஸ்ஸில் இறங்கிட்டு போகிறாங்க, பல வகையில் போகிறாங்க. ஆனால் சபரிமலை யாத்திரை போகின்ற அந்த வழித்தடங்களில் ஒரு மட்டன் ஷாப்பு, ஒரு பீஃப் விற்கிற கடையோ அல்லது நான்வெஜ் ஹோட்டல்களோ இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது இங்கே சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, ஒருத்தர் வந்து சபரிமலை விரதம் இருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் வீட்டு பக்கத்துலேயே சிக்கன் கடை இருக்கும், அந்த சிக்கன் கடையை கிராஸ் பண்ணிட்டு தான் போவார். இதனால இப்போ என்ன, யார் வந்து இறைச்சி தேவைப்படுதோ அவங்க போய் அதை வாங்கிக்க போகிறாங்க, அது விரதம் இருக்கிறாங்க அதை வாங்க மாட்டாங்க. இவ்வளோதான விஷயம். உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி வந்து ஹோட்டலில் சாப்பிடணும், நான்வெஜ் ஹோட்டலில் தவிர்த்துட்டு வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிடணும், அதில் போய் சாப்பிட போகிறீங்க. அப்போ நீங்கள் போகிற வழியில் இறைச்சி கடை இருந்தான்னு, நான்வெஜ் ஹோட்டல் இருந்தான்னா அது ஒரு பக்தனை எப்படி புண்படுத்தும்? இல்லை நம்ம திருப்பி கேட்போமே, இப்போ வந்து ரம்ஜான் வந்து வருது, இல்லை தீபாவளி, தமிழ்நாட்டில் தீபாவளி வருது, கறி எடுப்போம். கறி எடுப்போம். தீபாவளி அன்னைக்கு வந்து இந்த காய்கறி கடைகள்லாம் மூடுங்க, வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுவும். இதில் அவர்கள் இவ்வளவு திமிராக வெளிப்படையாக வன்மத்தோட இதை வந்து சொல்ல முடியுது. யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லீம் வந்து ஒரு சின்ன கடை வைத்து கூட பிழைக்கக்கூடாது என்பதுதான் வந்து இவர்களுடைய நோக்கம். இதில் என்ன கலவரம் வரும்? நான் இதில் வந்து நீங்கள் இப்போ முன்னாடி கலவரம் நடந்ததா சொன்னீங்க. எப்போ நடந்துச்சு, யாருடைய ஆட்சியில் நடந்துச்சுன்னு முக்கியம். 2018 இந்த யாத்திரை போகிற சில இடங்கள்ல வந்து நடந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த யாத்திரை வந்து அந்த கலவரம் என்பது மக்களால் நடத்தப்படவில்லை, இவங்க சங்க பரிவாரத்தினுடைய சங்கிகளால் நடத்தப்பட்டது. இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2014 மோடி பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்னாடி இந்த கன்வாரியாஸ் வந்து யாத்திரை போகக்கூடிய எந்த இடங்கள்லையும் எங்கேயும் கலவரம் நடந்ததாகவும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதில்லை. எந்த உத்தரவு? முஸ்லீம்கள் இருந்தால் கடையை புறக்கணிக்கணும், நான்வெஜ்ல இதெல்லாம் வைக்கக்கூடாது, இறைச்சி கடை இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து இல்லை. இதெல்லாம் இவங்க புதுசா இப்ப கொண்டு வராங்க. ஓகே, இந்த புதுசா கொண்டு வர்றதன் மூலமா என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து ஒரு சின்ன கடை வைத்து கூட பிழைக்கக்கூடாது. ஏற்கனவே அவங்களுடைய வழிபாட்டு உரிமை வந்து மறுக்கப்படுது. அவங்க பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து பொது இடங்கள்ல வந்து இப்போ ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, தெருவில் வந்து நமாஸ் பண்றாங்க, தொழுகை பண்றாங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து ஷூவால போய் வந்து ஒரு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உதைக்கிறாரு. 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மசூதியை கோடாரி கொண்டு இடிக்கிறாங்க. இது இப்போ வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா, நீ வந்து முஸ்லீம்கள் வந்து நீ பிரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் நீ தொடரணும், பொது இடத்துக்கு வரக்கூடாது இப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து கன்வாரியாஸ் வந்து யாத்திரை போகும்போது பொது இடத்துல வந்து இவங்க வந்து கடை வைக்கக்கூடாது. அப்ப இது எவ்வளவு வந்து ஒரு வன்மமான ஒரு கூற்று. இதைத்தான் வந்து பல எதிர்கட்சிகள் வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த ரெண்டாவது, இந்த இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர்களை வந்து சமூக பொருளாதார அரசியல் அரங்குல இருந்து முஸ்லீம்களை அகற்றிவிட வேண்டும் அப்படின்றதான் நோக்கம். இந்த சமூக வலைத்தளங்கள்ல எதிர்ப்புலாம் வந்த பிறகு அந்த அபிஷேக் சிங் எஸ்பி இருக்காரு, அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம்னா, கன்வாரியாஸ்க்கு வந்து நாங்கள் வந்து அவங்க சுத்தபத்தமாக விரதம் இருந்து வராங்க, அப்போ எந்த கடையில இருந்து வாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும், குழப்பம் வந்துடக்கூடாது. அப்படி இல்லை வந்து இப்போ இந்த கன்வாரியாஸ் வந்து வராரு, ஒரு கடையில் போய் ஐயா நான் வந்து கன்வாரின்னு நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் காவி உடை, ட்ரெஸ்ஸு, அந்த காவடி, மண்மாண்ட காவடியெல்லாம் பார்த்தாலே நீங்கள் யாத்திரை போகிறீங்கன்னு தெரியும். அதில் ஒரு முஸ்லீம் கடைக்காரரு சம்சாவுக்குள்ள சிக்கனை வச்சு கொடுத்துருவாரா? எப்படி கொடுப்பாங்க? இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு வராங்க, பார்த்தீங்கன்னா சில கடைகளில் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டீ மாஸ்டர் வந்து பேப்பர் கப்பில் கொடுப்பாரு. ஏன்னா அவங்க வந்து இந்த டீ கிளாஸ் வந்து குடிக்கக்கூடாது. இது மாதிரி பல இது வந்து மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அப்போ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து பொருள் வாங்க வரணும், அதை எதை விரும்புகிறாங்க, அதை எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வியாபாரிகளுக்கு தெரியும். மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான பொருள் அந்த கடையில் தரமாக கிடைக்குதா, விலை குறைவாக கிடைக்குதா, இதை வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலாக வியாபார ரீதியாக பார்க்கும்போது எந்த சீசனில் எது ஓடுன்னு வச்சு தான் ப்ரேட் பண்ணி அப்படி தானே பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ரமலான் பண்டிகை வந்தது, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் வந்து ரமலானுக்கு வந்து ஒரு தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்டாங்க, நல்ல விஷயம். இதுக்காக அந்த கம்பெனியை வந்து பாராட்டலாம். இப்போ இந்த மாதிரியான போக்குகள் தான் வரணும். அது என்ன, நீங்கள் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தள்ளுபடி, ரம்ஜானுக்கும் கொடுங்க, கிறிஸ்துமஸுக்கும் கொடுங்க, புத்தாண்டுக்கு கொடுக்குறீங்க. புத்தாண்டு வந்து இப்போ இந்து முன்னணி வந்து அது கிறிஸ்தவ பண்டிகை, ஆங்கில புத்தாண்டுன்னு சொன்னாலும் அன்னைக்குமே இந்து கோயிலில் திறந்து 12 மணிக்கு பூஜையெல்லாம் வந்து பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்வது வந்து திருத்தமாக அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து உத்தரகாண்ட்லேயே வந்து மக்களை பிரிக்கிறாங்க. இப்போ எஸ்பி வந்து அந்த முசாஃபர் நகர் மாவட்டத்துக்கு போட்டார் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் முழு ஸ்டேட்டுக்கு அமல்படுத்திட்டாங்க, உத்தரப்பிரதேசம் முழுவதும். அதற்கு பிறகு பார்த்தா உத்தரகாண்ட் முதலமைச்சர், அவர் பேர் வந்து புஷ்கர் சிங் தாமி, அவர் வந்து அவருடைய ஸ்டேட், ஏன்னா அந்த மாநிலத்தில் தான் வந்து அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய அந்த புனித நகரங்கள் நிறைய இருக்குது, அவரு ஸ்டேட்டு முழுக்க வந்து அறிவிச்சிட்டாரு. அப்போ பொது வாழ்க்கையில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இதை காட்டுகிறது. இதை ஓவைசி தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் வந்து அப்பார்த்தீடுன்னு சொல்லி கருப்பின மக்களை வந்து புறக்கணிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, ஒடுக்குனாங்க, எந்த உரிமையிலும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு 2ஆம் தர குடிமக்கள்னு சொல்லக்கூடிய அளவு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. இப்படி வந்து நடத்தினாங்க. இங்க இதுல வந்து ஜெர்மனியில பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு வந்து என்னன்னா, யூதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி இது யூதர்கள் வாழ்கின்ற வீடு, குடியிருப்பு, கடை அப்படின்னு எழுதி வைக்கணுமா. இதை பார்த்து ஜெர்மனியர்கள் வந்து அந்த கடையை புறக்கணிக்கிறதுக்கு உதவியா இருக்குமா. பின்னாடி வந்து கலவரம் செய்து அவர்களை தாக்குவதற்கும் இது வந்து உதவியா இருக்கும். இந்த சம்பவங்கள் தான் இங்கே இந்தியாவில் நடக்குதுன்னு ஓவைசி வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு.
இதே போல் அகிலேஷ் யாதவ் வந்து கண்டிச்சிருக்கிறாரு, காங்கிரஸ் வந்து கண்டிச்சிருக்காங்க. இப்படி வந்து பல ஐக்கிய ஜனதா இருந்து ஒரு மூத்த தலைவர் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இப்போ இவங்களெல்லாம் கூட்டணி கட்சிகளே கண்டித்தாலும் கூட, இந்த தேர்தலில் 240 சீட்டு வாங்கினாலும் கூட, பிஜேபி என்பது அந்த சங்கிகள் என்பவர்கள் அந்த மதவெறியில் இன்னும் இருக்கிறாங்கன்றது தான் இதை எடுத்துக்காட்டு. ரைட். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகாவீர் ஜெயந்தி வந்து நான்வெஜ் கடைகள் திறக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை ஜியோ மூலமாகவே பாஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ அங்கேயும் பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு தளத்தை வச்சு, வழிபாட்டு முறையை வச்சு, யாத்திரையை வச்சு இப்படி ஒரு 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 நிர்வாக ரீதியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றது அப்படிங்கிறத எந்த விதம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியதுங்க. அது எப்படிங்க மகாவீர் ஜெயந்திக்கு வந்து இங்கே மட்டன் இறைச்சி கடை திறக்கக்கூடாதுன்னு எப்படி ஒரு உத்தரவு போடலாம்? இது இது என்ன வகையில நியாயம்? உலகம் முழுவதும் எங்கேயாவது இதற்கு முன்னுதாரணம் இருக்கா? இல்ல, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்களோட உணர்வுகளை மதிச்சு இந்த முடிவு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. ஏங்க, என் வயிற்றுக்கு நான் சாப்பிட்றேன், அது உங்க உணர்வு புண்படுத்துதுன்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா அது என் மனசை புண்படுத்துன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அது எப்படி? அது இப்ப இறைச்சி சாப்பிடக்கூடிய பண்டிகைகள் வந்து இந்த இப்ப ஆடி மாசம் தான் நடக்குது. ஆடி மாசத்துல நீங்க வந்து சென்னையோ மற்ற நகரங்களோ எடுத்துங்க. அப்போ அம்மன் கோயிலில் வந்து என்ன செய்வாங்க? அம்மனுக்கு வந்து கருவாட்டுக்கூழ் வைப்பாங்க. கருவாட்டுக்கூழ், முருங்கைக்கீரை வந்து அதை வந்து பொரியல் பண்ணி வந்து வைப்பாங்க. அந்த முக்கியமான நாளில் வந்து கறி பிரியாணியோ கறிச்சோரோ வந்து போடுவாங்க. பக்கத்தில் இந்து அறநிலையத்துறை கோயிலில் வந்து ராமர் கோயிலோ பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ இருக்கும். ஒரு 50 மீட்டரு 60 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கறி பிரியாணி வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அம்மனுக்கு எதானே வந்து கொடுக்குறாங்க. அப்போ அம்மனை வணங்குனீங்கன்னா இந்துக்கள், இப்போ மோடி வந்து இந்துன்னு சொல்கிறாருல்ல, அமித்ஷா இந்துன்னு சொல்கிறாருல்ல, யோகி ஆதித்யநாத் இந்துன்னு சொல்கிறாரு, அந்த இந்துக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கூட்டுவாங்க. கூட்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போவோம். கூட்டு போய் அம்மனுக்கு பிரசாதமாக இருக்கக்கூடிய அந்த கருவாட்டுக்கூழை இவர்கள் குடிப்பார்களா? இவங்க குடிக்கலைன்னா இவங்கள இந்துக்களே கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்துக்கள் என்பவர்கள் நீங்க சொல்றது போல வந்து ஒரு மாதிரி இல்லை. பெரும்பான்மை இந்துக்கள் இறைச்சி சாப்பிட்றாங்க. இந்து பண்டிகையிலையும் வந்து அவங்க இறைச்சி சாப்பிட்றாங்க. சில நாள் விரதம் இருக்கிறாங்க. தீபாவளி மாதிரியான நாட்களில் வந்து கறி எடுத்து சாப்பிட்றதும் வந்து இருக்குது. இதை வந்து ஒரு மகாவீர் ஜெயந்தின்ற பேர்லையோ, இல்லை புத்த பௌர்ணிமான்ற பேர்லையோ, இல்லை கன்வாரியாஸ் யாத்திரைன்ற பேர்லையோ, இல்லை அயோத்தி எடுத்துங்க. அயோத்தியில வந்து அந்த ராமர் கோயில் அந்த கட்டி முடிச்சு திறப்பு விழா நடந்த பிறகு ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து இறைச்சி கடைகளே இருக்கக்கூடாது. இது எந்த வகையில் நியாயங்க? அந்த சுற்றுவட்டாரத்தில் அவ்வளவு முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள்லேயே கறி சாப்பிட்றவங்க தானே மெஜாரிட்டி. இப்போ அவர்களுக்கெல்லாம் இப்போ கறி கிடைக்கணும்னு வாங்கணும்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் தாண்டி போய் நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் சாத்தியமா? அப்போ எப்படி இவர்கள் வந்து மக்களை வந்து ஒடுக்குகிறார்கள், அவர்கள் உணர்வுகளை வந்து புண்படுத்துகிறார்கள். இந்துத்துவம் என்பது எல்லா வகையிலும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து எப்படி வந்து அது எதிராக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து பழனிக்கு யாத்திரை போகிறாங்க. அங்கே கன்வாரியாஸ் போகிற மாதிரி இங்கேயும் காவடி யாத்திரையோ இல்லை பாத யாத்திரையோ வந்து போகிறாங்க. தென் மாவட்டங்கள்லேருந்து அதிகமாக பழனி கோயிலுக்கு வந்து போவாங்க. போகிற இடங்கள்ல அந்தந்த ஊர் கிராமங்களில் வந்து மக்கள் வரவேற்பாங்க. தங்குறதுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. முஸ்லீம் மக்களும் அதை வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்குல்ல. இப்போ திருப்பூரில் வந்து சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது இல்லையா? ஒரு கோயில் கட்டுவதற்கு வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இங்கே சர்வசாதாரணமாக நடக்குது. அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து நாகூருக்கு போகிறதா இருக்கட்டும், அதே போல் வந்து முஸ்லீம் பெண்கள் கூட வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பொங்கல் இடுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது. இதை வந்து உடைக்கணும், மாற்றணும் அப்படின்றதான் இவர்களுடைய நோக்கம். இது வந்து ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு நாடு இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்கன்னா உலக நாடுகள் மக்கள் வந்து காரி துப்புவாங்க. இது இப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து அப்பார்த்தைடு இருந்துச்சு. அதை வந்து ஒரு பொற்காலம்னு யாராவது இன்னைக்கு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ அதை வந்து இவர்கள் மீண்டும் வந்து கொண்டு வராங்கன்றதான் இதை காட்டுது. ரைட். அரசு ரீதியாக கொண்டு வரதுனால அது வந்து நார்மலைஸ் பண்ணப்படுது. இப்போ இந்த நார்மலைஸ் பண்ணுற விஷயத்தை ஒட்டி பார்க்கணும்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மசூதி இடிக்கிறாங்க, இப்படி ஒரு அறிவிப்பை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது யூபியில் சாதாரண நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக பிறந்தல்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. நார்மலைஸ் பண்ணுற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முற்போக்காலத்துல அதை செய்கிறாங்க. நார்மல் டே இங்கே யூபி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இதுதாங்க ரொம்ப அபாயகரமான போக்கு. பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டது. அது வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அது பாபர் என்ற மன்னனால் கட்டப்பட்டது. இந்த வரலாற்றையே இன்னைக்கு வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்து எடுத்துட்டாங்க. அந்த ஐசிஆர்டி இது சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், 500 ஆண்டுகளாக வந்து மீட்கப்படாமல் இருந்த இந்த ராம ஜென்மபூமி மீட்கப்பட்டு இப்பொழுது ஒரு கோயில் திறக்கப்பட்டிருக்கு. மோடி திறந்து வச்சிருக்கிறாரு
அப்போ இடித்த வரலாற்றையே தூக்கிட்டான். இப்போ சிபிஎஸ்சில எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மக்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னுடைய கருத்துப்படி அவங்க சங்கிகளாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் அந்த பாடத்திட்டத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா கூட வீட்டுக்கு வந்த பிறகு இந்த உண்மையான வரலாற்றை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொன்றையும் இவர்கள் வந்து இப்படி நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ இறைச்சி கடை வைக்கக்கூடாது, முஸ்லீம்கள் வந்து கடையை வந்து பேர் எழுதி வைக்கணும், அவங்கள வந்து புறக்கணிக்கணும். இப்போதான் ஒன்று ஞாபகம் வருது, இந்து முன்னணி தமிழ்நாட்டில் தீபாவளி பொங்கல் சமயத்தில் ராமகோபாலன் உயிரோட இருக்கும் பொழுது என்ன ஒரு நோட்டீஸ் வெளியிடுவாங்க, ஒரு வெளியிட்டிருக்காங்க. இந்துக்களே இந்து கடையில் மட்டும் வாங்குங்கள், முஸ்லீம் கடையில் வாங்காதீங்க. முஸ்லீம் கடைகளை வந்து பேரை மறைப்பதற்காக சூப்பர் டீலக்ஸ் ஸ்டோர், இந்தியன் ஸ்டோர், தமிழ்நாடு ஸ்டோர் இப்படின்னு பேரை மாற்றி வைப்பாங்க. அதை கண்டு ஏமாந்துடாதீங்க, இந்து கடையிலே வாங்குங்க, இப்படிலாம் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு வந்து துணிவு இருந்தால் அண்ணாமலையோ இந்து முன்னணியோ இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா? ஏற்கனவே நீ 2-3 தேர்தலை அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிற. இதெல்லாம் பேசுனேன்னா மக்கள் இன்னும் வந்து உன்னை புறக்கணிப்பாங்க. அதனால அடக்கி வாசிக்கிற. ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல அடி வாங்கினாலும் 240 சீட்டா குறைஞ்சாலும் அவங்க திமிரும் வன்மமும் குறையலைன்றதுக்கு வந்து காரணம். மக்கள் வந்து இதற்கு கண்டிப்பாக பாடம் போட்டுவார்கள். ரைட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், அப்போ முஸ்லீம்கள் மேல ஒரு கலவரம் நடக்குது, தாக்குதல் நடக்குதும் போது இஸ்லாமிய மக்களும் தான் சேர்த்து உத்தரப்பிரதேசத்தையே புறக்கணிச்சிருக்காங்க பிஜேபியை. அங்கே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டும் அவங்களை பொறுத்தல, கூட சேர்ந்து தலித் மக்கள், ஓபிசி மக்களோட வாக்குகளும் புறக்கணிச்சிருக்காங்க. இதே சால்டாட்டியை நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படும் போது, இந்த மாதிரி அறிவிப்புகள் வரும்போது, புறக்கணிக்கப்படும் போது இதோட சால்டாட்டியை நாமளும் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.